அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. எதிரிக்கு கூட கருணை காட்டக்கூடிய தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு, காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன், இந்த 2 பேருடைய சிவராஜ யோகம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல இந்த கிரக சேர்க்கைகளாகவே இருக்க போகுது. ஏன்னா டிகிரி லெவல்ல ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஸோ இது 2 பெரிய யோகாதிபதியும் பார்க்கக்கூடிய பார்வையினால தனுசு ராசிக்கு நன்மை நடந்துருமா, நடக்காதா? நிச்சயமா பார்க்கலாம். இன்னைக்கு தனுசு ராசியோட குணம் என்ன, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, எதிரிக்கு கூட கருணை காட்டணும்னா காலபுருஷனுக்கு 9வது ராசி. இப்போ காலபுருஷனுக்கு 9வது ராசியில பிறக்கணும்னாவே ஒரு தவம் இருந்திருக்கணும். அப்பதான் அந்த ராசியில பிறக்க முடியும். அதுவும் இங்க இருக்கக்கூடிய கேது ஸ்டார் சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்காகவும் வாழக்கூடிய ராசி. அவ்வளோ சீக்கிரம் கோபங்கிறது வாழ்க்கையில் வந்துடாதுங்க. ஒரு தடவை கோவப்பட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு ரிலேஷன்ஷிப்போ, ஒரு கணவன் மனைவி உறவோ கசப்பாயிடுச்சுன்னா திருப்பி எத்தனை காலமானாலும் அதை ஒட்ட வைக்கவே முடியாது. நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி தான். எல்லாருக்குமே நல்லது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஆனால் தனுசுக்கு தான் நிறைய எதிரிகள் இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது யார் எதிரிகள் அப்படிங்கிற நண்பர்கள் தான் பெரிய எதிரிகளாக மாறுவாங்க. தனுசை பொறுத்தவரையும் யார் அழிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் தான். ஏதாவது ஒரு வழியில கசப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு டிராவல் ஆகிட்டே இருக்கும். அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நல்ல பந்தமாக பாசமாக பழகிட்டு இருந்த நபர்கள் தான் தனுசு ராசிக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அட போங்கடான்னு விலகி போனாலும் பிரச்சனை, ஒரு விஷயத்தை பார்த்து பதறி போனாலும் பிரச்சனை. ஓவர் ஆக்டிங் அப்படின்னு தனுசு ராசியில் அதிகமாக பேர் வாங்குவோம். ஆனால் மனதளவில் நல்லதான் நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி தான் பேர் வாங்கிட்டு இருக்குது. இந்த ராசியை பொறுத்தவரையும் ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லை. மனக்கவலையோட டெய்லி டிராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாழ்க்கையில் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபினான்ஷியல் லெவலில் இன்னைக்கு அதிகமாக ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு என்ன தேவைங்கிறது யோசிச்சிங்களோ என்னமோ, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது யோசிக்காமல் போயிட்டீங்க. நல்லவன் கெட்டவன் பார்த்து பழகாமல் போயிட்டீங்க. எல்லாரும் சொல்கிறதையும் நம்பி இன்னைக்கு ஏமாந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சண்டைக்கு போனதா உங்களுக்கு தான் லாஸு. ஏன்னா மற்றவங்க அவங்க கூட எல்லாம் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு யாருக்காக நின்னீங்களோ அவங்களே உங்களை உதறி தள்ளிட்டு, யாருக்காக சண்டை போட்டீங்களோ அவங்க கூடயே சேர்ந்து போகிறத இன்னைக்கு கண்கூடாக பார்க்கலாம். அது எப்பேற்பட்ட உறவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், யார் வேணும்னு ஓடி போடி பாசத்தை காமிச்சிங்களோ இன்னைக்கு அவங்களே உங்களுக்கு அகைன்ஸ்டா ட்விஸ்டா டேர்னா திரும்புறத அதிகமாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கு தான் அதிகம். இந்த நண்பர்களால் பிரச்சனைகள் வருது அப்படின்னா தனுசு ராசி தான் ஃபர்ஸ்ட், வேற யாருமே இருக்காது. அது எந்த காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறுபடும். பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்லும். ஸோ ஒரு விஷயம் வந்து பொது பலன் அப்படிங்கும்போது பிறந்த கால ஜாதகம் தான். அது என்னென்னலாம் அந்த நண்பர்களால் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தரதுக்கு காத்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான பலன்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, எந்தெந்த விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சொல்ல மாதிரி உதாரணம் சொல்லும் போதே ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம். அவர் தனுசு ராசியில பிறந்திருந்தார். அவரோட லக்னம் வேற. ரொம்பவே கடுமையான பிரச்சனைகள். மனைவி ஒரு பக்கம், மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி மனைவி ஒரு பக்கம் பிரச்சனை பண்றாங்க. திருமண வாழ்க்கையில ஒரு பக்கம் கிட்டத்தட்ட மனைவி நீங்க எதுவுமே எனக்கு பண்ணவே இல்லை, நான் அம்மா வீட்டை போய் வாழ்றேன், அம்மா கூட போய் வாழ்றேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பலமா இருக்குது. அம்மா வீட்டில் போய் வாழ்றேன், அப்பா வீட்டில் போய் வாழ்றேன், நான் வெளிநாட்டுக்கு என்னுடைய தம்பி வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன், உங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது லாஸாக இருக்குது, என்னால் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பணக்காரர். ஃபினான்ஷியல் லெவலில் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வசதியான சூழ்நிலை தான் இருக்கார். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது உங்களுக்கு ஒன்றும் அப்படி ஃபினான்ஷியல் ட்ரபிள் இல்லைங்க சார். ஆமாம் மேடம், இல்லை, ஆனால் எனக்கு இன்றைக்கி என் சம்சாரம் நீங்கள் என்ன சம்பாரிச்சிருக்கீங்க, அந்த சொத்தை 2ஆக பண்ண முடியல, 3ஆக பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு முதல் மைண்டு பீஸ் அப்படிங்கிறது இல்லை, என்னோடய குழந்தைய பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறேன், மற்றபடி இந்த ட்ராவல் அப்படிங்கிறது என்னோட குழந்தைக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பார்க்க முடிச்சுமா, நான் என்னுடைய அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டுமா மேடம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்டார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு ஆகாத தசை நடந்தது. டிரான்சட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. டிரான்சிட் பிளானட் எல்லாமே அவருக்கு ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. அப்போ நம்ம அவர்கிட்ட சொன்னோம், இது வந்து எண்டிங் இல்லை, அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் 3 வீக்ஸ் ஒன்ஸ் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி மேடம், என்னால் சமாளிக்க முடியல மேடம். ஏன்னா தசை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு 1.5 வருஷத்துக்கிட்ட மிச்சம் இருந்தது. 3 வாரத்துக்கு ஒருக்கா நம்மளும் அவர்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு, எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியல மேடம், ஹோப் இல்லை மேடம், நான் மனசு விட்டுட்டேன் மேடம், வேண்டாம். ஏன்னா தனுசு ராசியில் அடுத்தவனை ஏமாற்ற தெரியாது. அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அன்னைக்கு யாருமே இல்லை, ஒரு உறவுகள் கூட அவருக்கு இல்லை. விருச்சிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீசமாக இருந்தது அவருக்கு. லக்னமும் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தை இண்டிகேட் பண்ணுச்சு. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு இல்லாமல் விருச்சிகத்துக்கு இல்லாமல் நடுவில் இருந்தது. அப்படி பாகை கலை வித்தியாசம்தான்.
இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை தான் இன்னைக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிற சொன்னோம். தெளிவாக சொன்னோம். திருமண வாழ்க்கை ப்ராப்ளம் சரியாயிரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு. அவர் விடவே இல்லை. அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கே யாரும் இல்லாமல் 3 வீக்ஸ் ஒன்ஸ் 4 வீக்ஸ் ஒன்ஸு தொடர்ந்து எனக்கு எப்பப்பெல்லாம் இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரில் பயணிச்சாரோ அப்பப்பெல்லாம் அவருக்கு கடுமையான மன உளைச்சல்கள். கிட்டத்தட்ட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறேன், 2 வருஷம் வரமாட்டேன், பையனையும் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் இருந்தாலும் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம பொறுமையாக காலத்தை தள்ளி விட்டுட்டே இருந்தோம். வெயிட் பண்ணுங்கள், இந்த கோயிலுக்கு போங்க, இது ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள், மன அமைதி இருக்குது மேடம், நீங்கள் நிறைய இது மாதிரி இருக்கிறதுனால அடிக்ஷனுக்கு நான் போயிட்டேன், அதுலேருந்து சரி பண்ணி வெளியே வாங்க, மீண்டு வெளியே வாங்கன்னு படிப்படியாக அவருக்கு கைடு பண்ணோம். இன்னைக்கு அவர் தசை முடிகிற ஸ்டேஜில் இருக்கார். அப்படியே மழை போல் வந்த பிரச்சனைகள் எல்லாமே பனி போல் விலகுன மாதிரி இன்னைக்கு அவர் நம்மக்கிட்ட கூப்பிட்டு, மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம், நான் உங்ககிட்ட வரும்போது நான் என்ன மாதிரியான, கிட்டத்தட்ட அவர் வாயை விட்டு சொல்லிட்டார் நம்மக்கிட்ட, ஊரை விட்டு நான் ஒதுங்கி இருக்கட்டுமா மேடம், எங்கேயாவது போய் ஒரு 2 வருஷம் வாழ்ந்துட்டு வந்துட்டுமா, இதுக்கும் பணம் பொருளாதாரம் எல்லா விதமான சௌகரியமும் அவர்கிட்ட இருக்கான. அவர் அந்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அவர் மனைவி ஜாதகத்தில் கடுமையாக இருந்தது, இவருடைய ஜாதகத்திலேயும் நெகட்டிவ் இண்டிபேட் பண்ணிச்சு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தொந்தரவுகள். நம்ம பொறுமை, இந்த நேரம் இப்படி பண்ணுங்க, இந்த அன்னைக்கு இப்படி பண்ணுங்க, இந்த பிரச்சனை இன்னைக்கு பேசாதீங்க, உங்களோட விஷயங்கள்லாம் இப்படி வையுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவரை கைட் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னைக்கு தசை எண்டிங் ஸ்டேஜ், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. எண்டிங் ஸ்டேஜ் முடியும் போது என்கிட்ட இப்போ கூப்பிட்டு சொல்கிறாரு, கோடான கோடி நன்றி மேடம், இன்னைக்கு எல்லா பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வெளியே வந்துட்டேன், நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நான் நம்பலை, இதெல்லாம் மாறும், வெயிட் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, நான் நம்பவே இல்லை, எப்படி மேடம் மாறப்போகுது, இதெல்லாம் எனக்கு என்னமோ சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு எல்லாமே சரியாயிடுச்சு மேடம், என்னோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு, என்னோட ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம் வரல, பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்களாம் வெளியே பண்ணிட்டாங்க, என்னுடைய வந்து இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு பணம் வந்துருச்சு, அந்த பணத்தை எல்லாம் நான் வேற ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அது கூட என்னோட இடம் எல்லாம் சேல் ஆகுது, அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க வலுக்கட்டாயமாக எனக்கு இந்த இடத்த நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அப்போ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது, இப்போ நான் எதுவுமே எஃபர்ட்ஸ் போடலை, இருந்தாலும் எனக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது, எப்படி மேடம் இப்படி மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன நம்ம சொல்ல வர்றது அப்படின்னா, பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. நம்ம என்ன கோச்சாரத்தை பற்றி பேசினாலும், ஒரு பலனை பற்றி சொன்னாலும் அது எல்லாமே தற்காலிகமானது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த நேரத்தில் அந்த தனுசு ராசியை பற்றி இன்னுமே அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு வருத்தங்கள், காயங்கள், அவ்வளோ கடந்து வந்த வேதனைகளாக வந்து மாந்தியை கடந்து வந்திருக்குங்க. சந்திரன் நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது அவ்வளோ கம்பீரமாக இருந்த ஆள் நம்மக்கிட்ட பேசும்போது ரொம்பவே மனசு உடஞ்சி வெக்ஸாக பேசினார். அப்போ இன்னைக்கு தனுசு ராசியை பொறுத்தவரையும் இதே தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குரு வக்ரம் பெற்ற ராசியை பார்க்குறது, எனக்கு ஏன் நடக்கல, எனக்கு ஏன் கிடைக்கல, நான் ஏன் இப்படி, இத்தனை நாள் இல்லாத வருத்தங்கள் இன்னைக்கு தான் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வக்ர குருவை சந்திரன் பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. அவனுக்கு கிடைச்சது ஏன் கிடைக்கல, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடச்சிருக்கும், நடக்கலாம், ஆனால் நடக்காமல் போயிருக்கும், இருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட்டிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி ஒருத்தவங்க நல்லா ஃபேமிலியோடு இருக்காங்க, எனக்கு ஃபேமிலி இல்லை, அந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட் குறித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வீண் செலவு, விரைய செலவு, தண்ட செலவு எல்லாமே கட்டுப்படுத்த போகிறீங்க. பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. 2வது நெளிவு சுழிவு ரொம்ப அதிகம், யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகாதீங்க. தனுசு கிட்ட சண்டைக்கு போட்டால் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து அப்படிங்கிறத மறந்துட்டு நிறைய பேர் சண்டைக்கு வராங்க. நம்ம சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபம் வந்து ரொம்ப சாஃப்ட் டைப், அந்த தனுசுக்கு ப்ராப்ளமே இந்த ரிஷபம் தான். அந்த அளவுக்கு வந்து மன ரீதியான, உடல் ரீதியான பிரச்சனைகள் கடுமையாக இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக மாறப்போகுது. நிறையா விஷயங்கள், வேலை வாய்ப்புகளை ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பாதிப்புகள், பிரச்சனைகள்லாம் குறையும். மைண்டு வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இத்தனை நாள் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தனுசு எதையுமே வாழ்க்கையில் சாதிக்கும். மைண்டு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எஃபர்ட்ஸ் போட முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசுக்கு இனி எல்லாமே சுகமாக நடக்க போகுது. திருமண வாழ்க்கை காதலிச்சுட்டு இருக்கோம், பெற்றோர் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ண தனுசெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா துணை போகவே போகாது. அப்பா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்பா அம்மாவோட சம்மதத்தை பொறுத்தவரையும் பார்த்துட்டு பண்ணிக்கலாங்கிற விஷயங்களை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கும். அதனால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் யார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி தான். எஸ்பெஷலி காதல், அந்த காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இனி விலக போகுது. நிறைய தடைகள், எது எடுத்தாலும் தடை. திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம், தடை. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பண்ண முடியல, வேலைகள் 5 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 6 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை நிறைய நேரம் டைம் எடுக்குது அப்படின்னு வேலை சார்ந்த பாதிப்புகள் இருக்கவங்கள, கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கிறவங்கள, தனிமையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு வரப்பிரசாதமாக எல்லா பிரதிபலனும் கிடைக்கக்கூடிய நேரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யோகாதிபதி இன்னொரு யோகாதிபதியை பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகள் எல்லாமே படிப்படியாக மேலே வரும்.
அப்போ நிச்சயமாக இது ஒரு யோகம் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ திருமண யோகம் இருக்கா? எஸ், டிக் போட்டு வச்சுக்கலாம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பாசிட்டிவா? எஸ். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆல்ரெடி டைவர்ஸ் வரையும் போயிருக்கேன், இந்த நேரம் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, ஒரு திடீர்னு ஒரு மேஜிக் நடக்குமான்னு கேட்குறவங்க அனைவருக்குமே இந்த திருமண வாழ்க்கையும் சரி கட்டுக்கோப்பாக கொண்டு போகக்கூடிய நேரமாக நிச்சயமாக இருக்கும். இதே போல் பாசிட்டிவ் சைன் இருக்கும்போது ஹெல்த் அப்படிங்கிறது நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த குரு சூரியன் காம்பினேஷன் தனுசு ராசியை பொறுத்தவரையும் ஒரு பெரிய அளவுக்கு ஹெல்த்தில் பாதிப்பை கொடுக்கும். இருந்தாலும் அது நெகட்டிவ். இனிமேல் பொதுவாகவே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் தான். அதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.